இது Motorola Edge 70 ரொம்ப ஸ்லிம்மாக லைட்டாக இருக்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன். கைஸ், நான் இப்போ 14 வருஷமாக யூடியூப்பில் ஃபோன்ஸ் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். பல வருஷம் கழிச்சு ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் அதுலேருந்து நான் அடுத்த ஃபோனுக்கு மாறுறேங்கையில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த ஃபோன் கொடுத்துச்சு. இப்போ நான் கிட்டத்தட்ட 10 நாளாக இந்த Edge 70 என் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃபோனில் அப்படி என்னென்ன இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் கிளியராக சொல்கிறேன், இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி நிறைய பாசிட்டிவாக சொன்னாலும் இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. உண்மையிலேயே எனக்கு Motorola இங்கே பண்ணியிருக்கிறது ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஸோ எனிவேஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போவோம். இப்போ இது ஒரு ரிவ்யூ தான், ஆனாலும் இந்த பாக்ஸில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில லீஃப்லெட்ஸ், சிம் டூல், Edge 70 ஃபோன், ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள், 68 வாட் டர்போ சார்ஜர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இல்லை? ஒரு கேஸ். யூஸ்வலாக என்னோட ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வீடியோக்கு ஷூட் பண்ணையில் உங்களுக்கு பேக்கெல்லாம் ஒழுங்காக காமிக்கணுங்கிற அந்த டைம் தவிர பாக்கி எல்லா நேரமும் நான் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இங்கே அவங்க கேஸ் கொடுக்கல, ஃபோனுக்கு ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் Motorola ஆஃபர் பண்ணல. ஸோ ப்ளஸ் யாரோ ஏற்கனவே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபோன் வந்துச்சு. ஸோ வரையிலேயே ஒரு ஸ்க்ராட்ச் வேறு இருந்துச்சு. சரி, என்னத்த கழுது கேஸ் வாங்கி போட்டு நான் அப்படியே யூஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் நான் எடுத்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான முடிவுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனை கேஸ் போடாமல் யூஸ் பண்ணது தான் அதோட அந்த ஸ்லிம்னஸ், அந்த வெயிட் எல்லாமே ரொம்ப நோட்டிசபிளாக இருக்குது. இது இருக்கிறதுலே தின்னஸ்ட்டு ஃபோன்லாம் கிடையாது. பட் 6 மில்லிமீட்டர் திக்னஸ், 189 கிராம் தான் வெயிட்டுங்கையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. முதல் 2-3 நாள் அந்த ஃபோனை கையில் எடுத்து யூஸ் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஃபோனை வெறும் கையில் பிடிச்சதுக்கு அந்த எஃபெக்ட்டு ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு மெயின் காரணம் இந்த பேக். இதை ஒரு நைலான் இன்ஸ்பயர்ட் சிலிகான் ஃபினிஷ் அப்படிங்கிறாங்க. பேசிக்காக கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கிற பிளாஸ்டிக், ஈஸியாக ஸ்லிப் ஆகாது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் பிக்கப் பண்ணாது. ப்ளஸ் சைட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்மூத் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் என்ன இம்ப்ரூவ் பண்ணுது. டிசைனும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கேமரா அரே ஃபுல்லாக மெட்டலாக கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா ரிங்ஸ்க்கு அந்த ப்ளூ ஆக்சென்ட்ஸ், பின்னாடி இந்த பேண்டோனுக்குள்ள அந்த ரெக்டாங்கிள் கூட இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அப்படியே பிளெயினாக ஒரு கிரே பேக், கொஞ்சம் அதுக்கு ஒரு கேரக்டர் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது Edge 70 ஓவரால் ஒரு தீம்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்ம யூஸ் பண்ணையில் வேறு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்கிறத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ஸ்லிம் ஃபோன்ஸ்னு பேசல, நம்ம ஐஃபோன் ஏர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பட் அந்த ஃபோனை யூஸ் பண்ணையில் எப்போவுமே ஒரு காம்ப்ரமைஸஸ், சில விஷயங்கள் வந்து மைண்டில் நின்றுட்டே இருக்கும். இந்த ஃபோனை யூஸ் பண்ணையில் எனக்கு அந்த ஃபீல் இல்லை. நான் என் ஐஃபோனோட இதை கம்பேர் பண்ணுறேன், அது ஃப்ளாக்ஷிப், இது மிட்ரேஞ்ச் ஃபோனு, என்ன ப்ரோ சரியில்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நான் அப்படிலாம் கம்பேர் பண்ணல. பட் ரெண்டும் ஸ்லிம் ஃபோன்ஸுங்கையில் எனக்கு அந்த ஃபீல் இங்கே இல்லைங்கிறது எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. அது காரணம் Motorola இங்கே 5000 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh ஜென்ரலாக நம்ம சாம்சங்கோட அல்ட்ரா ஃபோன்ஸில் பார்க்குற அந்த கெப்பாசிட்டி. இப்போ அந்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் சைஸ் கம்மி, ரெசல்யூஷன் கம்மி, சிப்பும் அந்தளவு பவர்லாம் கிடையாது. ஸோ இங்கே பேட்டரி லைஃப் ஓகேன்னெலாம் சொல்ல, சூப்பராக இருக்குது. சரி, இப்போ ஒரு ஐஃபோன் ஏரை யூஸ் பண்ணுற மாதிரி இதை நான் பார்த்து யூஸ் பண்ணல. பேட்டரி பர்சன்டேஜ் செக் பண்ணிகிட்டே இருக்கிறதோ, இல்லை நான் என்ன பண்ணுறேங்கிறத ஒரு 2 தடவை யோசிக்கிறதோ, இந்த நேரத்தில் வீடியோ எடுக்கணுமா, தேவையா அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணேன், நாள் முடியல பேட்டரி பாக்கி இருந்துச்சு. இப்போ பேட்டரி மட்டும் இல்லை, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. லவுடாக இருந்துச்சு, கிளியராக இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. Edge 70 மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810 கம்ப்ளைன்ஸும் இருக்குது. ப்ளஸ் Motorola IP68, IP69 ரேட்டிங்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இன்கிரஸ் ப்ரொடெக்ஷனுக்கு. அது போக ஸ்க்ரீன் கை ஈரமாக இருக்கையில் கூட ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்டிக்கல் தான், கொஞ்சம் லோவாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபார்ம் ஃபேக்டரி இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி கிரிப்பை மூவ் பண்ணாமையே ஈஸியாக அன்லாக் பண்ண முடிஞ்சுது. ஸோ எனக்கு இது பெருசாக நெகட்டிவாக தெரில. இங்கே NFC சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6E, Bluetooth 5.4, அப்புறம் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட்டில் இந்த AI கீ இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்டோ AI ட்ரிகர் ஆகும். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த ரிமெம்பர் திஸ், அப்டேட் மீ, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. Motorola இப்போலாம் AIக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா கோபைலட் விஷன் இங்கே இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் Perplexity யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் Google Gemini, Circle to Searchும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் கனெக்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மோட்டோ ஃபீச்சர். அஃப்கோர்ஸ் நம்பர் 1 எப்போவுமே இதுதான். எஸ்பெஷலி இப்போ வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால நைட் ஏதாவது போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுக்கணும், குறிக்கிறதுக்கு தோணுச்சுன்னா அப்போல்லாம் லைட்டை போடாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் தேடுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் எனிவேஸ், நம்ம கதைக்கு வருவோமே. ஒரு சிங்கிள் கமாண்டில்
உங்கள் ஸ்க்ரீனை ஒரு டேப்லெட்டில் எடுத்துன்னு வர முடியும். எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, மோட்டோரோலாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை டெஸ்க்டாப் மோட் யூஸ் பண்ணி இன்னும் ப்ரொடக்டிவாக பெரிய ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த சாஃப்ட்வேர் Hello UI Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். இங்கே இதுதான் எனக்கு ஸ்பெக்ஷீட்டை பார்க்கையில் கொஞ்சம் இடிச்சுது. ஏன்னா கடைசி ஒரு சில வருஷமாக குவால்காம் சிப்ஸ்னு வரையில் அந்த 1A8 சீரீஸில் அட்லீஸ்ட் 7+ இது தவிர பாக்கி எல்லா சிப்ஸுமே எனக்கு ரொம்பவே அண்டர்வெல்மிங்காக, அதாவது கம்மியான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிகமான ரேட் சார்ஜ் பண்ணுற அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட LPDDR5 எக்ஸ்ட்ரா, UFS 3.1 ஸ்டோரேஜ், H60ல் UFS 4, ஸோ அங்கேயும் ஒரு ட்ராப்பு. ஆனால் யூஸ் பண்ணையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே ரிஃபைண்டாக பட்டுச்சு. டே டு டே யூஸில் எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு, அனிமேஷன்ஸ் க்ளீனாக இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு சில இடத்துல ரொம்ப ரேரான இன்ஸ்டன்சஸ் தவிர எந்த லேகுமே நான் நோட்டீஸ் பண்ணல. இது போக 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பில்ட் இவ்வளோ ஸ்லீக்காக இருந்தாலும் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் கூட கிட்டத்தட்ட 45 டிகிரியில் மேக்ஸ் அவுட் ஆகிடுச்சு. வார்மாக இருந்துச்சு, பட் ஓவர் ஹீட், ரொம்ப சூடு, பிடிக்க முடியாத அளவுக்கு அப்படின்லாம் இல்லை. ஸ்டெபிலிட்டி 65%, சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இது கேமிங் ஃபோன் கிடையாது, மோட்டோரோலா ஒன்று இது கேமிங் ஃபோன்னு சொல்லல. பட் நீங்கள் ஒரு கேஷுவல் கேமர்னால் உங்களுக்கு தேவையான மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸுமே இதில் நல்லா தான் ரன் ஆகும். ப்ளஸ் பார்க்கவும் அந்த கேம்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஃப்ளாட் டிஸ்பிளே. இது Gorilla Glass 7 கவர் பண்ணியிருக்காங்க. 6.7 inch AMOLED பேனல், ரெசல்யூஷன் 1.5K, ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz, 10-bit பேனல், HDR10 சப்போர்ட்டோட. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் கிடையாது. மோட்டோரோலா 4500 nits HDR பீக் கிளைம் பண்ணுறாங்க. எங்கள் டெஸ்டிங்கில் 1600 nitsக்கு மேலே போச்சு ஆட்டோ மோடில். ஸோ அவுட்டோர் யூஸ் நல்லா வெயில் அடிக்கலை கூட பிரச்சனையே இல்லை. இந்த பேனல் பேண்டோன் வேலிடேட்டட் கூட, ஸோ கலர்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் LTPO இல்லை, பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அது ஒரு குறையாக பார்க்க முடியாது. எனிவேஸ், இப்போ நம்ம இந்த கேமராஸ்க்கு வருவோம். டக்குன்னு பார்க்கல ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருந்தாலும் இது வெறும் டியூவல் கேமரா செட்டப் தான். அந்த மூணாவது வந்து லைட் சென்சர் கலர் அக்யூரசிக்காக கொடுத்துருக்காங்களாம். பிரைமரி ஒரு 50 மெகா பிக்சல் சென்சர் 1x1.56 inches f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. OIS இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இமேஜஸ் டீட்டெயில்டாக இருந்துச்சு, கலர்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்தது, டைனாமிக் ரேஞ்ச் சூப்பர். லோ லைட்டில் கூட நாய்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. எனக்கு ஜென்யூனாக இங்கே அவுட்புட் பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததும் ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா தான். இந்த தடவை அல்ட்ரா வைட் லென்ஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி மேக்ரோஸும் ஷூட் பண்ண முடியும். அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு, கலர்ஸ் ஆனால் ப்ரைமரியோட கொஞ்சம் வேரி ஆச்சு. ஃப்ரண்ட்டில் இன்னொரு ஒரு 50 மெகா பிக்சல் சென்சர் செல்ஃபீஸ்க்கு. ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லா வைடாக இருந்துச்சு, ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக கேப்சர் பண்ணிச்சு, டைனாமிக் ரேஞ்ச் ஓகே நல்லா தான் இருந்தது. எட்ஜ் டிடெக்ஷனும் போர்ட்ரேட்ஸ்க்கு சாலிட்னு சொல்லலாம். இப்போ இந்த 3 கேமராஸ் யூஸ் பண்ணியும் 4K 60 வீடியோ ஷூட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் ஷார்ப்பாக இருந்துச்சு, கலர்ஸ் பார்க்க அக்யூரேட்டாக இருந்தது, ஸ்டெபிலைசேஷனும் நல்லா தான் இருந்தது, பெருசாக குறை எதுவும் இல்லை. இப்போ இந்த H70 30,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ்க்கு மோட்டோரோலா ஒரு நல்ல பேலன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேம் ஸ்டோரேஜ் ப்ரைஸஸ்லாம் ஏறுதுங்கிறத நிறையவே கேட்டிருப்பீங்க. இந்த பாயிண்டில் சில பிராண்ட்ஸ் புது மாடலில் பெருசாக அப்கிரேட்ஸ் எடுத்துன்னு வரதுக்கே கஷ்டப்படுறாங்க. பட் மோட்டோரோலா இங்கே போன ஜென்ரேஷன் H60லேருந்து ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, லான்ச் ப்ரைஸை ரொம்ப ஏற்றாமல். எஸ், அந்த ஃபோனோட கம்பேர் பண்ணல இங்கே டெலஃபோட்டோ கிடையாது. பட் இப்போ டிசைனே ஒரு புது டைரக்ஷனில் எடுத்துன்னு போகிறாங்கங்கிற அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ். ப்ளஸ் எனக்கு இந்த டிசைன், இந்த லெவல் ஸ்லிம்னஸ், இந்த லெவல் கம்ஃபர்ட், பெருசாக ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மோட்டோரோலா எடுத்துகிட்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மிட்ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் இப்போது இதை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஃபோனுக்கு மாறுறாங்கல்ல நாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஸோ இந்த ரேட்டுக்கு என் சைட்லேருந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மோட்டோரோலா H70 பற்றி? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் முடிஞ்சால் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.